வணக்கம். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய காட்சி திறன் குறித்த ஒரு அலசலாக இன்றைய பகிர்வை கொடுக்க வந்திருக்கின்றேன். அதற்கு முன்னதாக இந்த காட்சியை பாருங்கள். பாதமலர் நோகும் முன்ன நடக்கும் பாத வழி பூவிரிச்ச மயில. என்ன இப்படியான ஒரு பின்னணி இசையோடு இந்த பாடல் வரிகளோடு இந்த காட்சியை நான் பார்க்கவில்லையே என்று எண்ணுவீர்கள். ஆமாம், அந்த பாடல் வரிகளை இந்த காட்சிக்காக பொருத்தி இருந்தேன். குறித்த காட்சி என்பது படத்திலே ஆரம்ப காட்சிகளில் ஒன்றாக அமைந்திருக்கும். சுலக்ஷனா நாயகி அவர் ஒரு முறை நடந்து வரும் பொழுது முள்ளு குத்தும் பொழுது அந்த முள்ளை எடுக்கின்ற காதலன் பாக்யராஜ் அடுத்த நாள் நான் ஒரு காரியம் செய்கின்றேன் என்று அந்த முட்பாதையிலே பூ மெத்தியை உருவாக்கி விடுவார். அந்த பூ மெத்தியை உருவாக்குகின்ற நேரத்திலே பாக்யராஜ் அவர்கள் முணுமுணுக்கின்ற அந்த பாடலை பாருங்கள். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவினுடைய அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலே இடம்பெற்ற 1000 தாமரை மொட்டுக்களை என்ற பாடலை முணுமுணுத்து ஒரு வேடிக்கை செய்திருப்பார் பாக்யராஜ். இப்படியாக அந்த குறித்த காட்சி, அந்த பூமேத்தியை பார்த்த காதலி பரவசப்பட்டு காதலன் மேல் சாயும் பொழுது பாடல் பிறக்கின்றது. அந்த பாடல்தான் பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம். கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது அற்புதமான வரிகளிலே அமைந்த அந்த பாடல். கவிஞர் முத்துலிங்கம் அவர்களை நான் பேட்டி கண்ட பொழுது அதை பாடி காட்டியிருந்தார். அவ்வளவுக்கு ரசித்து அந்த பாடலை அவர் எழுதியிருந்தார். அப்படியாக அந்த பாடல் முடிந்து விடுகின்றது. காட்சி ஓட்டத்திலே காதலர்களுக்குள்ளே ஒரு பிரிவு. அந்த பிரிவின் சூழலிலே நான் உனக்கு என்னவெல்லாம் செய்தேன் என்று காட்டுவதற்காக அந்த பூ மெத்தியை உதாரணப்படுத்துவார் காதலன். இப்படி பாதமலர் நோகும் முன்ன நடக்கும் பாத வழி பூவிரிச்ச மயில. அந்த பாடல் ஏரிக்கர பூங்காத்தே என்று வருகின்ற பாடல். கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள் தனித்து பாடுகின்றார். அதாவது முதல் ஜோடி பாடலாக உமாரமணனோடு பாடுகின்ற ஜேசுதாஸ் இங்கே தனித்து பாடுவார். அது எதேச்சையாக அமைந்ததோ தெரியவில்லை. அவ்வளவு தூரம் மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கும். தனித்து பாடுகின்ற ஜேசுதாஸ் பாடல் முடிவிலே நம்பியாருக்காகவும் கொஞ்சம் குரல் மாற்றி பாடலை கொடுத்திருப்பார். இந்த பாடலை எழுதியிருப்பவர் புலவர் சிதம்பரநாதன். கே. பாக்யராஜை பொறுத்தவரையிலே பார்த்தீர்கள் என்றால் 2 வெவ்வேறு காட்சிகள், 2 வெவ்வேறு பாடலாசிரியர்கள். ஆனால் தனக்கு தேவையான அந்த வரிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை கோர்க்கின்ற பாங்கு இருக்கின்றதே, அதுதான் பாக்யராஜனுடைய பண்பு. ஒரு திரைக்கதை மன்னனாக மட்டுமல்ல, காட்சிப்படுத்தலிலே பாடல்களை உள்வாங்குவதிலே பாக்யராஜனுடைய நுட்பம், கலைத்திறன் என்பது இப்படியாக அமைந்திருக்கின்றது.